Now the discuss a topic about inverse square law of magnet. நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் கூலும்ஸ் லா பார்த்தோம். கூலும்ஸ் லா ஆல்சோ இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள் Q1 another charge Q2 separate by distance R. Force between the two charges என்ன ஃபார்முலா போட்டோம்? F directly proportional to product of the charges and square of the distance between them. இதை நம்ம இன்வர்ஸ் ஸ்கொயர்லான்னு பார்த்தோம். வந்து டூ சார்ஜஸ் நடுவில். அதே மாதிரி இப்போ டூ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீனில் ஃபோர்ஸ் இருக்குமா, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட். ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ், நார்த்து போல் என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். நார்த்து போல் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அங்கே அதே மாதிரி என்னென்னு பார்த்தோம், பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம்? ரிப்பல் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம்? ரிப்பல் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆல்சோ அட்ராக்ட் அங்கே பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இதுவும் இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் அங்கே ஃபோர்ஸ் சார்ஜஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் பார்த்தோம். இங்கே ரெண்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் பார்க்கணும். நார்த்து போல் சவுத்து போல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் சவுத் ஆல்சோ repulsive force to அங்கே unlike charges attractive force, like charges repulsive force பார்த்தோம். அதே மாதிரி இங்கே like poles are repulsive force, the magnet A B இவனுடைய ரிப்பல்சிவ் ரெண்டும் நார்த்து போல் ரிப்பல் பண்ணும். இது சவுத் போல் என்ன பண்ணியிருப்பான்? ரிப்பல் பண்ணியிருப்பான். அதே வந்து unlike poles is attract to each other. இந்த டயக்ராம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இது சவுத் போல் வந்துருக்கணும், பார்த்துக்கோ. சப்போஸ் இங்கே நார்த் இது நான் வந்துருந்தால் சவுத்தாக இருந்தால், சப்போஸ் இது சவுத் இது நார்த்தாக இருக்கல, எப்படின்னா வச்சுருக்கலாம் சவுத் டு நார்த் ஆர் நார்த் டு சவுத். டயக்ராம் சேஞ்ச் பண்ணிடணும். இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அன்லைக் போல்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இப்போ இது ரெண்டு போல்ஸ் பிட்வீனில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுடைய மேக்னெட்டியூட் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பான்? like poles are repulsive force, like poles are repulsive force, unlike poles are attractive force. The magnitude of the force between the poles, repel பண்ண அட்ராக்ட் பண்ணும், அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்கிறது தான் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. நெக்ஸ்ட் சின்ன இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நார்த்து போல் எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் ஒரு சவுத்து போல் எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ் ஆர் ஆர். நெக்ஸ்ட் ஸ்டடி அபவுட் த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இப்போ நார்த்து போல் த லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அன்லைக் போல்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நார்த்து போல் எடுத்துக்கலாம். Another one is a south pole. Distance between the two poles is R. North pole, south pole is creating an attractive force. இப்போ attractive force உடைய magnitude எப்படி இருக்கும்? Force of attraction or repulsion between the two magnetic poles is directly proportional to the product of the poles strength and inversely proportional to square of the distance between them. ரெண்டு போல்ஸுடைய போல் ஸ்ட்ரென்த் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். QM இஸ் ஏ போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் போல். இப்போ ஏன்ற இந்த எண்டு ஏன்னு எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பார்மேன், ஏ பார்மேனுடைய நார்த்து போலும் பி மேக்னெட்டுடைய சவுத்து போலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மேக்னெட்டிக் போல்ஸ் ஏ அண்டு பி. த போல் ஸ்ட்ரென்த் QMA, இது QMB. The product of force directly proportional to product of the pole strength. Second line கொடுத்திருக்கேன். Product of the pole strength of the poles and inversely proportional to square of the distance between them. ரெண்டு போல்ஸ் பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ் R எடுத்துக்கிறேன். அதனால் பண்ணுங்க ஸ்கொயர். அப்போ F factor directly proportional to product of the pole strength QMA, pole strength of the A magnet, QMB, pole strength of the B magnet by distance between the two poles is R square of the inversely proportional to square of the distance. R cap is a unit vector. is directed from
A magnet to B, north pole to south pole. The force is a vector quantity. R cap is a unit vector. Indicate the direction of the force. Indicate the direction of the force. So inverse square law enna appadina, force of attraction repulsion between the two magnetic poles is directly proportional to product of the force and inversely proportional to square of the distance between them. Directly proportional ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்கிறேன். F vector is equal to KQMA QMB by R square into R cap. QMA is a pole strength of the A magnet north pole. QMB is a pole strength of the south pole at B magnet. By distance between the two poles is R square. R cap is a unit vector indicate the direction of the force between the two attractive force between the two poles. K is a constant. K is a constant of proportionality. Constant depend upon the medium or depend upon the surrounding. So if magnitude the force magnitude எடுத்து அப்படின்னா vector formula the magnitude எடுத்து அப்படின்னா r cap என்ன பண்ணலாம் cancel பண்ணலாம். So F vector is equal to KQMA by QMB by R square is a magnitude of the force. இப்போ கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கிறோம். K is a constant of proportionality. அப்போ ஃபோர்ஸுடைய K யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த சரௌண்டிங் ஆஃப் த மீடியம். K is a constant of proportionality constant whose value depend upon the surrounding medium. இது magnitude of the force. F R cap போல F is equal to KQMA QMB by R square. K is a constant. K வேல்யூ கொடுத்துருக்குறான் mu naught by 4 pi. mu naught வேல்யூ என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா mu naught is K is equal to mu naught by 4 pi வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ 10 power minus 7 Henry per meter. H என்றது Henry per meter. So K is equal to mu naught by 4 pi equal to 10 power minus 7 Henry per meter. இது ஒரு எக்ஸாம்பிள். இது K எப்படி போடலாம் அப்படின்னு ஜென்ரலாக போடும்போது K is equal to mu by 4 pi தான் வரணும் ஜென்ரலாக mu by 4 pi. நம்ம எப்சிலான் equal to எப்சிலான் ஆர்னு போட்டோம் இல்லையா, அதேமாதிரி அதுக்கப்புறமா மியூக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா mu naught into mu r by என்னன்னு போட்டுக்கலாம் 4 pi. சரியா? இப்போ மியூஆர் ஏர் மீடி மாதிரி தான். மியூஆர் வேல்யூ நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு வந்துடும். ஸோ மியூ நாட் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம இருக்கிற நம்ம ப்ராசஸ் எல்லாமே ஏர் மெடிக்கல் பண்ணுறதுனால K is equal to mu naught by 4 pi. mu naught by 4 pi value 10 power minus 7 Henry per meter. mu naught is the absolute permeability of the free space. Yes sir, mu r வரல அப்படின்னா mu r is air medium is equal to 1. So force between the two magnetic force, attractive or repulsive force, is directly proportional to product of the force strength and inversely proportional to square of the distance. R cap is a unit vector indicate the direction of the force. Directly proportional to ஒரு constant போடுறோம். K is a constant of proportionality constant. K வேல்யூ நான் கொடுத்துக்கிறோம் mu by 4 pi வந்துருக்கணும். அதுக்கப்புறம் mu r by 4 pi. mu r r medium is equal to 1. mu naught by 4 pi value 10 power minus 7 Henry per meter. இது ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகும். mu naught is a absolute permeability of the free space.